மெகா டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுக்குமே எப்படி நம்ம டாக்ஸின்ஸ், அதாவது நச்சு கழிவுகளை வெளியேற்றுறது. உடலில் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு இந்த நச்சு கழிவுகள் தான் காரணம். நமக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் கரெக்டாக தானே ஃபுட் எடுத்துக்கிறேன், லைஃப் ஸ்டைல் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, அப்புறம் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ பெரும்பாலும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த டாக்ஸின்ஸ் தான். டாக்ஸின்ஸ் உடலில் சேர தான் நிறைய பிரச்சனைகள், எப்போவுமே உடலில் ஒரு சோர்வாக இருக்கிறது பார்க்குறோம். இல்லை ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ஒரு பிரச்சனைகள் வர்றது, சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளோ, உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் சருமத்திலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னா முதல்ல சித்த மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கழிவுகள் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரொம்ப தொடர்ந்து நீண்ட நாட்களாக சரும பிரச்சனையோ மூட்டுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்குன்னா முதல்ல பேதி மருந்து நம்ம கொடுத்துருவோம், விரேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்புக்குமே இந்த கிளென்சிங் மெத்தட் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. அதை நம்ம எடுக்கும்பொழுது, அதுவும் மூலிகைகளை சேர்த்து எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இப்போது இந்த பதிவில் நம்ம நுரையீரல் மற்றும் கல்லீரல் இது ரெண்டுமே நம்ம எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் இயற்கையான முறையில். இப்போ நிறைய பேர் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, லங்ஸில் எனக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் நான் பஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கோல்டு காஃப் இருக்குது, தலைவலி இருக்குது, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம சொல்கிறோம். அப்போ நுரையீரலை வலிமையாக வைக்க நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதுவும் தேங்கி இருக்கக்கூடிய சளி நமக்கு வெளியேறணும். காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 3 to 4 o'clock இருந்து எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும். ஏன்னா இப்போது நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், நெஞ்சில் அதிகமாக சளி சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் தொண்டையில் கட்டுது, ஸ்பூட்டம் மாதிரி கட்டுது, கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் கட்டுறது, எனக்கு அதை ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், துப்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு உணவு நான் சாப்பிட்டுட்டேன், குளிர்ச்சியான ஒரு உணவு, ஒரு முள்ளங்கி சாப்பிட்டுட்டேன், இல்லை நான் நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் சாப்பிட்டேன், சில வகையான குளிர்ச்சியான கீரைகள் ஒரு 2 வாய் தான் சாப்பிட்ருப்பேன், உடனே எனக்கு சளி சேர ஆரம்பிச்சிடுது. எங்கேது தான் எனக்கு மூக்கில் தண்ணியாக வரும்னே தெரியல, அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இதில் சிஓபிடி பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் ஸ்மோக்கிங் க்ரானிக்காக நீங்கள் செயின் ஸ்மோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை நம்ம எப்போவாவது ஸ்மோக் பண்ணுறோம் அப்படின்னும் போதோ லங்ஸில் நமக்கு நிறைய டாக்ஸின்ஸ் இருக்க ஆரம்பிக்குது. இந்த நுரையீரல் நமக்கு வலிமையாக இருந்தால் மட்டும்தாங்க உடலோட இயக்கமே வலிமையாக இருக்கும். ஏன்னா பிராண சக்தியை உடலுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராஜ உறுப்புன்னே சொல்லலாம். அப்போது லங்ஸில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா இதை எப்படி வெளியேற்றலாம், எந்த மாதிரியான மூலிகைகள் எத்தனை நாட்கள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே நுரையீரலில் கழிவுகள் நமக்கு தேங்கி இருக்கும்போது தூதுவளை ஒரு முக்கியமான மூலிகை. இதில் வெண் தூதுவளை அப்படின்னு சொல்கிறது முக்கியமான காயகற்ப மூலிகைன்னு சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நுரையீரல் பலப்படுவதற்கு இந்த தூதுவளையிலிருந்து, அதுவும் முக்கியமாக இந்த வெண் தூதுவளையிலிருந்து எடுக்கக்கூடிய தைல வகை, தூதுவளையில் தைலமும் எடுக்கிறாங்களா? நிச்சயமாங்க. ஆனால் சித்தர்கள் எந்தெந்த மூலிகையை எப்படியாவது யூஸ் பண்ணி அந்த நோயை எப்படி போக்குவது அப்படின்னு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த தூதுவளையிலிருந்து எடுக்கக்கூடிய தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இந்த தூதுவளையை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? இந்த கோடை காலமாக இருந்தாலும் இதை பயன்படுத்தலாமா? ஏன்னா தூதுவளை ஒரு சூடு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இல்லையா? இதை எப்படி பயன்படுத்தலான்னு சொல்கிறேன். நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு, ரொம்ப நாளாக எனக்கு கோல்டு காஃப் வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இல்லை நான் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது எனக்கு லங்ஸில் எல்லாத்தையும் ஸ்மோக்லாம் நான் குவைட் பண்ணிட்டேன், லங்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு தூதுவளை இலைகளை நம்ம எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கணும். ஸோ மஞ்சள் பொடி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவுமே உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அகற்றக்கூடியது. இதனுடைய 1/2 டீஸ்பூன் அதிமதுரம் பொடி கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அதிமதுரம் அப்படின்னு சொல்கிறது நல்ல ரிச் ஃபைபர் கண்டென்ட், டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனுடைய 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். அப்போது இந்த தூதுவளையோட வெப்பத்தன்மை எல்லாமே சமநிலைப்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காலையில் இதை குடிக்கலாம்.
எந்த வயதிலிருந்து இதை குடிக்கலாம்? ஒரு 18 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக வீசிங், ஆஸ்மா இருக்குது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்றவங்க தாராளமாக இந்த ஜூஸ் காலையில் குடிக்கலாங்க. எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா இன்னும் ரொம்ப நல்லது. இல்லைங்க எனக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது கொஞ்சம் அசிடிட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இந்த ஜூஸை ரெகுலராக 21 நாட்கள் குடிக்கலாம். ஸோ வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஹெல்த்தியாக இந்த ஜூஸை நம்ம குடிக்கும்போது நுரையீரல் கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. சரிங்க, அடுத்து 2வது முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல். இந்த லிவரை வச்சு தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம்னா எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்துருச்சு, இல்லை கண்டினியூஸாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு லிவர் சிர்ஹோசிஸ் வந்துருச்சு, லிவர் ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம உடலில் என்ன நம்ம ஃபுட் எடுத்தாலும் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்குதா, இல்லை அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டைஜஷன்லேருந்து நம்மளுடைய க்ரோத்லேருந்து எல்லாத்துக்குமே நிறைய ஒர்க் பண்ணுறது இந்த லிவர் தான். லிவர் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் அண்ட் மெயின் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிவரை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைகள் நமக்கு தேவைப்படுது, யாரெல்லாம் இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது இப்போ பெரும்பாலும் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ நார்மலாக நான் வந்து பியூர் வெஜ் தாங்க, இருந்தாலும் எனக்கு ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய டயட் ஹேபிட் தான், அதிகமான ஸ்வீட்ஸ் எடுக்கிறது, ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் இரவு நேரத்தில் ரொம்ப கன்வீழ்ச்சி இருக்கிறது, இதனாலேயும் நமக்கு கல்லீரல் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சிகிச்சைகள் போயிட்டுருக்குனாலும் அது கூட இந்த ஜூஸை நம்ம குடிக்கலாம். இல்லை ஒருவேளை இவ்வளோ நாள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேங்க, எனக்கு கல்லீரல் ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, பாதிப்பு லைட்டாக இருக்குது, ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேடில் வந்து எனக்கு ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கரிசலாங்கண்ணி பொடியை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணுங்க. ஸோ டெய்லி ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் நமக்கு கிடைக்காது, ஸோ கரிசலாங்கண்ணி இலைகள் கிடைக்காது. கரிசலாங்கண்ணி பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஸோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். இது கூட என்ன ஜூஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா, ஒரு முழு நெல்லிக்காய் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த முழு நெல்லிக்காய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கரிசலாங்கண்ணி பொடி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதனோட சேர்த்துடணும். அதே மாதிரி இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடணும். சேர்த்து இதை நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 4-5 துளி எலுமிச்சை சாறு இதனோட சேர்க்கணும். ஸோ இப்படி இந்த ஜூஸை எடுக்கும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ நமக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஒரு 21 டேஸ் ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கல்லீரல் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அனிமியா அப்படின்னு சொல்கிற ரத்த சோகை இருக்கும், உடல் சோர்வு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கிறது, தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லைங்க இதை தாண்டி நான் வேறு டைமில் குடிக்கலாம் அப்படின்னா ஈவினிங் டைம்லேயோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் இந்த ஜூஸை நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டே வரும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் நமக்கு வெளியேறும். நீங்கள் எந்த வகையான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவில் நுரையீரலும் கல்லீரலும் அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஜூஸ் வகைகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.